மைக்கேல் ஐயா அவர்களுடைய புஸ்தகத்தையோ அல்லது இன்னைக்கு இருக்கிற ஜாதகம் ஒரு சாராவளியே ஒருத்தர் படிச்சிருங்க, நான் ஜோசிய தொழிலே விட்டுறேன். சாராவளியில் இருக்கிற தமிழ் புஸ்தகத்தையே தமிழ் நடையவே படிச்சிருங்க, படிக்க முடியாது. ஜாதக அலங்காரம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த நேரத்திலேயே என்னை போன்ற இளைய பருவம் 18 வயசு 19 வயசுலேயே எங்களுக்கு புரிகின்ற விதமாக ஜோதிடத்தை எடுத்து கொடுத்தவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரெண்டு பேர். ஜோதிட சிம்மம் புலியூர் பாலையா அவங்க, இன்னொன்று வந்து ஜோதிட கலைக்கோ ஏஎம் பிள்ளை ஐயா அவர்கள். அந்த ஏஎம் பிள்ளை ஐயா வந்து என்னுடைய அப்பாவுடைய நண்பர், எங்க தெருவில் தான் இருந்தார். ஜோதிட கலைக்கோ மயிலை பூபதிராஜன் எழுதியிருப்பாரு, ஏஎம் பிள்ளைன்னு எழுதுவாரு, மயிலை பூபதிராஜன் எழுதுவாரு. ஐயா அவர்கள் வந்து ஒரு கையடக்க பகுதியில் பால ஐயா வந்து இதே நடத்தினாங்க, பத்திரிகையே நடத்தினாங்க. அதுல தெளிவாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும், அதாவது நான் அடிக்கடி சொல்வது போல, கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா, வாத்தியாருக்கு கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா கையில் புஸ்தகம் வைக்காம நோட்டில் போயிட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளாக் போர்டில் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படி இப்படின்னு எழுதி போட்டுருவார். கையில் புஸ்தகத்தையோ நோட்டையோ வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து பிளாக் போர்டில் கணக்கு வாத்தியார் எழுதுறாருன்னா அவருக்கே கணக்கு புரியலன்னு அர்த்தம், அவரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றுன்னு அர்த்தம். எழுதுறதுக்காக சொல்லலை. அதே மாதிரி எந்த ஒரு கருத்தை குறிப்புகள் இல்லாமல் எந்த ஒரு கருத்தை நீங்கள் வலிமையாக தெளிவாக வலியுறுத்துகிறீர்களோ அந்த கருத்துல நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான தெளிவடைந்த கருத்துக்களை எனக்கு அறிமுகப்படுத்திய 2 பேர்ல ஒருத்தர் ஐயாவுடைய அப்பா, ஜோதிட சிம்மத்திற்கு பிறந்த இன்னொரு சிம்மம். இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரும் படைப்பாளிகள், பெரும் ஜோதிட அறிஞர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி தான் இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆக ஒரு இன்றைக்கு குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி இங்கே வந்திருக்கு அங்கே வந்திருக்குன்ற கோச்சார ரீதியாக இன்னைக்கு சர்ச்சைக்கிடமான கருத்துக்கள்லாம் சொல்றேன். சர்ச்சைக்கிடமான கருத்துக்களை சொல்றதுல கொஞ்சம் கூட தயங்காதவனா. இன்னைக்கு காலையில் கூட முகநூலில் ஒரு ஃபேஸ்புக்கில் என்னை திட்டி ஒரு பதிவு வந்திருக்கு. திட்டி போட்டவரே எனக்கு தெரியும், ஆனால் அவரும் என்கிட்ட மேடையில் விருது வாங்கினவர் தான். ஆனால் இப்போ விருது வாங்க முடியலையே, 2வது விருது வாங்க முடியல என்ற காலையில் திட்டி போடுறாரு. அதாவது உண்மையை சொல்ல போனால் கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, 100க்கு 95% புஸ்தகம் குப்பை. 10 பொருத்தம் எப்படி குப்பையோ, குப்பையில கூட போட்டா குப்பை அதுக்காயிடுன்னு கூட சொன்னேன். ஜோதிடத்தை உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அன்னப்பறவை போல இருக்க வேண்டும். நீரையும் பாலையும் எந்த இடத்துல பிரித்து அன்னப்பறவை இதா இருக்கும், அது மாதிரி உண்மையான ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறது. ஐயா, உண்மையான ஜோதிடத்தை குருமார்கள் வழிநடத்தினால தானங்க சொல்ல முடியும். ஏங்க 100க்கு 95% குப்பைன்னு சொல்றீங்க? ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சாபக்கேடு உண்டு. ஏஎம் பிள்ளை அவர்களை போலவோ, ஜோதிட சிம்மம் புலியூர் பால ஐயா அவர்களை போலவோ எல்லாரும் எழுதுவாங்க. அதை படிக்கிறவங்கல்ல என்ன தோணும்னா, புலியூர் பால ஐயா தான் எழுதுவாரா, எனக்கு எழுத தெரியாதா? ஏஎம் பிள்ளை தான் எழுதுவாரா? என்னுடைய மகாபிரிய ஆசான் ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் தான் எழுதுவாங்களா? எனக்கும் தெரியும் ஜோசியம். பேப்பரை உனக்கு மட்டும் வாங்க தெரியுமா என்ன? உனக்கு மட்டும் பிரிண்டிங் போடுறதுக்கு ஆள் இருக்கா? நான் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா பிரிண்டிங் போடுறான் அப்படின்னு எழுதின நூல்கள் தான் ஏகப்பட்டது. இதே மாதிரி பண ஓலையில் எழுதினதும். எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாரு, நானும் ஒரு ஜோதிடன் என்பதை பதிவு செய்வதற்காக இங்கே அரைகுறை அறிவோடு ஞானத்தோடு எழுதப்பட்ட ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு. இந்த புஸ்தகங்கள்னாலதான் ஜோசியம் கெட்டு போச்சு. இன்றைக்கு அதை தெளிவா ஓங்கி அடிக்கிறேன். ஏன்னா இன்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தருக்கு பூனைக்கு மணி கட்டணும்ட்டு. நிச்சயமாக அன்பு மாணவர்களே, என்னுடைய பின்பற்றாளர்களே, என்னை நேசிப்பவர்களே, எந்த ஒரு இடத்துலையும் அந்த காலத்துல சொன்னாரு, குறிப்பா அந்த புலிப்பாணி 300, அவர் 300, அகத்தியர் 1000, இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிச்சீங்க, ஜோசியம் கண்டிப்பா வராது. தெளிவா சொல்லிடுறேன். 10 பொருத்தம் மாதிரி முட்டாள்தனமான பொருத்தம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். நட்சத்திரங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எது ஒன்று சொல்லப்படுகிறதோ அது ஜோதிடமே அல்ல. அதனாலதான் கேபி சிஸ்டம் ஃபிளாப் ஆகி போச்சு. எப்ப நட்சத்திரங்களுக்குள்ள உப ஒன்று வலி எதுன்னா அது வாழும்.
கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சார ஜோதிட முறை தெளிவானதாக இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பாரம்பரிய ஜோதிடத்தை அப்படியே இடது கையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லாருமே சார ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். நட்சத்திரங்கள் தேவையா இல்லையா அப்படின்னு சொன்னா நட்சத்திரங்கள் எங்கு தேவையோ அங்கே மட்டும்தான் தேவை. இன்றைக்கு 10 பொருத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அடிபட்டு போனதே நட்சத்திரங்கள் தேவையில்லாத அப்படின்றதுனாலதான். நட்சத்திரங்களை மட்டும் வைத்து நீங்கள் பலன் சொல்ல முற்படுவீர்களே ஆனீர்களே. ஆனால் 2500 வீடியோ போட்டிருக்கேன், எந்த ஒரு வீடியோ கூட நான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் எடுத்துன்னு சொல்லவே இல்லை. இப்ப இத்தனை விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு கேள்வி, நேற்று ஒரு மிகப்பெரிய பதிவு ஒன்று போடப்பட்டிருக்கு. கேள்விகள்லாம் கேட்கிறேன். ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறார், சுபத்துவம் பாவத்துவம் அபத்துவம்னு போட்டிருக்கிறார். அந்த முட்டாளுக்கு 1 மணி நேரம் 1500 பேர் கொண்ட ஒரு மேடையை கொடுத்தேன். மதுரையில அடிபட்டவனுக்கு மானாமதுரையில வந்து மீச துடிக்குமா. போன வருஷம் ஈரோட்டில் ஒரு மேடையே கொடுத்தேன். 1 மணி நேரம் யாருமே குறுக்க பேசாதீங்க, அவருடைய நட்சத்திரத்தை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லணும்னா அதெல்லாம் பேசாம என்னுடைய 1500 ஜோதிடர்கள் அடங்கிய ஒரு சபையில பேசாம இப்ப வந்து பேசுறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அம்சையா பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. சரி, அவங்களுக்கு எல்லாம் தர்ம சங்கடமா இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சொல்ல வரேன்னா தனிப்பட்ட விஷயத்திற்காக சொல்லல, உண்மை ஜோதிடம் வளர வேண்டும் என்கின்ற அமைப்பிற்காக இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை என்னை நம்பி பின்னால வந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னாடி ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு என் வாரிசு என்ற அடிப்படையில் ஒரு என்னுடைய மாணவர்கள் தான் என்னுடைய உண்மையான வாரிசுகள். ஒவ்வொருவரும் என்னை நம்பி வர்றவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை சொல்லக்கூடிய கடமை கண்டிப்பாக ஒரு குருவுக்கு இருக்கு. நல்ல ஜோதிடராக வர வேண்டும், நல்ல ஜோதிட ஆர்வலராக. எல்லாருமே நீங்க இங்க ஜோசியரா வந்துட போறதில்லை, ஜோதிட ஆர்வலர்கள். சகோதரிகள் பாத்தீங்கன்னா 40-50 வயசுல இருக்கிறவங்க என்னதான் ஆச்சுன்னே தெரியல. கிளாஸ்ல இருக்கிற ஒரு 10% 20 வருஷம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ஒரு 40-50 வயது தாண்டி பேரன்பற்றிகள் எடுத்தவங்க எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் பெண்கள் இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் ஜோசியரா வரப்போறது இல்லை. ஆனா அவங்க குடும்பத்து உறுப்பினர்களுடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவு வரணுன்றதுக்காக தான் வரீங்க. உண்மையை சொல்ல போனால் நட்சத்திரங்களுக்குள் எந்த பலன்களும் இல்லை. இதை தெல்ல தெளிவாக என்னுடைய கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சார வழியில் எதுவுமே நடைபெறுவதில்லை என்பதை தீர ஆராய்ந்ததற்கு பிறகுதான் கிரகங்களின் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்பின் அடிப்படையில் தான் பலன்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றேன். 10 பொருத்தம் நம்ம பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஜோசியத்தையே கெடுக்கிறது இந்த 10 பொருத்தம் தான். இந்த 10 பொருத்தம் நான் பார்த்து விட்டேன். இந்த மறுபடியும் ஒரு மேடையில சொன்ன அதே விஷயத்தை சொல்றேன். நான் பார்க்கின்ற பொருத்த முறையில், தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் பொருத்த முறையில், கிரகங்களுடைய ஜாதக அனுகூல பொருத்த அமைப்புகள்ல ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் இந்த இருவரும் இவர்கள் திருமண பந்தத்திலிருந்து பிரியவே மாட்டார்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். ஆனா 10 பொருத்தம் மட்டும் பார்க்கின்ற ஒரு ஜோதிடர் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க பிரிய மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு மேல கடவுள்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கடவுள்னு ஒரு விதி இருக்கும் போது இங்க 10 பொருத்தம் பார்க்க தேவையே இல்லையே. உண்மையில் 10 பொருத்தம் அப்படிங்கிறத நட்சத்திரங்களின் அடிப்படையில் இருக்கிறத எல்லாத்தையுமே பொருத்தி பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இது இன்றைய இந்த இதை ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கிறேன். நட்சத்திரங்களுக்கு என்று தனி குணங்கள் இல்லவே இல்லை. கிரகங்களுக்கு குணங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்களுக்கு தனி பண்புகள் இல்லவே இல்லை. நட்சத்திரங்களுக்கு என்று தனி குணங்கள் இருந்தால்தான், அதாவது நட்சத்திரங்கள் என்பது ஆளுநரை போல, கிரகங்கள் என்பது முதலமைச்சரை போல. இன்றைய அரசியல் சூழ்நிலையில சொல்றேன், ஆளுநர் தனியா ஒன்றும் செஞ்சிட முடியாது. அப்படியே செஞ்சா சுப்ரீம் கோர்ட் மண்டில நட்டுன்னு 4 குத்து கொட்டும். நட்சத்திரங்கள் என்பது ஆளுநரை போல ஒரு நிலையில ஏதோ ஒன்றிற்காக, அது ஏதோ ஒன்றுக்காக இல்ல கூட இல்ல, கோச்சாரம். கோச்சாரத்துல நட்சத்திரங்களின் வழியே கிரகங்கள் பயணம் போவதை வச்சுதான் நீங்க பலனை சொல்ல முடியும். ஏதோ ஒண்ணுக்கு உருவாக்குனது 10 பொருத்தம் கூட எப்படிங்க உருவாச்சு? 10 பொருத்தம் தெளிவா சொல்றேன். பஞ்சாங்கத்துல இந்த பஞ்சாங்கத்துல இப்ப 10 பொருத்தம் கண்டிப்பா இருக்கும். இந்த பஞ்சாங்கத்தை பிரிச்சு பாருங்க. அந்த 10 பொருத்தத்துல நான் என்ன பார்க்கல, இது இன்னைக்கு அடிச்சிருக்கிற பஞ்சாங்கம். எல்லா பஞ்சாங்கத்திலும் என்ன போட்டிருப்பாங்கன்னா நாம நட்சத்திர எழுத்துக்களின் அடிப்படையிலான 10 பொருத்தம்னு போட்டிருப்பாங்க. என்னைக்காவது ஜாதகத்தை பார்த்து சொல்லப்படுதா? பெண்களுடைய பெயர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்களை வைத்து, அடிக்கடி நான் சொல்வதை போல 50 வருடங்களுக்கு முன்பு எந்த பெண்ணுக்கும் ஜாதகம் எழுதப்படல. ஏன்னா பெண்கள் பிறவிகளாகவே மதிக்கப்படல. எங்க அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாது.
எங்க அத்தை யாருக்குமே ஜாதகம் கிடையாது. எங்க அம்மா அத்தைக்கு ஜாதகம் எழுதுற போது எங்க ஐயம்மா பாட்டிக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறத பத்தி கற்பனை கூட பண்ணிருக்க முடியாது. என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய பாட்டன்கள் 3 பேரை டைரியில பின்னாடி எழுதி வச்சிருக்கிறார் ஜாதகத்தை. அவருக்கு 5 பெண்கள் 3 ஆண்கள். 3 ஆண்களுக்கு மட்டும் ஜாதகம் எழுதியிருக்கிறாரு 1890களில். ஆனா அதே தனக்கு பிறந்த 5 பெண்களுக்கு அவர் ஜாதகம் எழுதல. அப்படி பெண்களுக்கு ஜாதகம் எழுதாத, பெண்களை ஒரு பிறவியாகவே மதிக்காத காலத்துல பெண்களின் நாம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய காமாட்சியா, மீனாட்சியா, முத்தம்மாவா, காத்தம்மாவா, குப்பாயா அப்படின்ற அந்த கூணா மூணா காணாவை வச்சு முதல் எழுத்தை அதனுடைய நட்சத்திர எழுத்தாக வைத்து பார்க்கப்பட்ட அந்த 10 பொருத்தம் இன்றைக்கு நம்மிடையே வெகு ஆழமாக வேரூன்றி இதுதாயா பொருத்தம்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான அளவில் இன்னைக்கு 10 பொருத்தம் வந்திருக்கு. நட்சத்திரங்களுக்கு அடியில் எதுவுமே இல்லை. நட்சத்திரங்கள் எது? ஏன்னா ஒரு வீடியோல அதை கேள்வி கேட்டிருந்தேன். இன்றைக்கு நட்சத்திரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு பாடம் நடத்தி கொண்டு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், யாராவது ஒருவர், நான் கேட்கின்ற ஒரே ஒரு பதிலுக்கு, கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே பதில் சொல்லலை. உதாரணமாக மகர லக்னம், மகர லக்னத்திற்கு ஆகாத தசை எது? சூரிய தசை. பளிச்சுன்னு சொல்றீங்களா? வந்துடணும். அப்படி எடுத்தடுப்புல வந்துடுதுல. மகர லக்னத்திற்கு சூரிய தசை ஆகாத தசை. மகர லக்னத்திற்கு 8லேயே சூரியன் இருக்கிறார்னு வச்சுக்கோம். இது ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். மகர லக்னத்திற்கு 8லேயே சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே 3 சாரம் இருக்கு. மகம், பூரம், உத்தரம். பூரம் அப்படிங்கிறது யோகருடைய நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? ராஜயோகாதிபதியுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் சூரியன் இருக்கட்டும். இந்த சூரியன் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இருக்கும் பொழுது 8ஆம் இடத்திலிருந்து அவர் தசை நடத்தினா என்ன பலனை செய்வார்? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா? சூரியன் 8ல் இருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். மகன் நட்சத்திரத்தில் அவர் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, வந்த உடனே தகப்பனை கெடுப்பார். வயசுக்கு ஏற்ற மாதிரி தகப்பன் ஏற்கனவே செத்து போயிருந்தா தகப்பன் சொத்துக்களை கெடுப்பார். அட்டமாதிபதி அங்கே லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் நிலைமையில தன்னை கெடுப்பார், தானே கெடுப்பார், தன்னாயிலே கெடுப்பார், தகப்பனுடைய ஆயில கெடுப்பார். எல்லாம் கெடுப்பாரா இல்லையா? இல்லைன்னா உதாரணம் ஜாதகம் அதுக்கும் கொடுத்துட வேணாம். எல்லாமே இங்க வந்து நெக்கு இதுதான், ஆதாரம் தான். அதே சூரியன்